வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா திருநங்கைகள். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இந்த டாபிக் வச்சுருக்கேன். நான் மொத்தம் 10 கொஷின் கேட்டிருக்காங்க பிவிக்கில் திருநங்கைகள் பற்றி. சமீபத்தில் 2 பேருக்கு விருது கொடுத்துருக்காங்க, சிறந்த திருநங்கைகளுக்கான விருது. அதனால் கண்டென்ட் பார்க்குறோம். என்னென்ன கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் ஜென்ரல் கண்டென்ட்டையும் நம்ம பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் திருநங்கைகள் நல வாரியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2008 ஏப்ரல் 15. திருநங்கைகளுக்காக தனியாக வாரியம் அமைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதையே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த 10 கொஸ்டின் அதுவே 2 கொஸ்டின் மேலே வந்துடும். அடுத்து திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15 கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 15 இந்த டேட்டில் தான் நமக்கு விருது கொடுக்குறாங்க. முதலமைச்சர் யார் 2008 அப்படின்னு பார்க்கும்போது கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி. ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நலவாரியம் வெல்ஃபேர் போர்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்கல்விக்கான உதவித்தொகை, தொழில் சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி, அப்புறம் சுயதொழிலுக்கு மானியம், ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதிய தொகை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஓய்வூதிய தொகையை பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்கு மேலே இருக்கணும். எவ்வளோ வயசு, அந்த மினிமம் ஏஜ் எவ்வளோ தான் கேட்குறாங்க. ஸோ 40 வயசாக இருக்கணும். அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட் வரும்னு பார்த்தோம்னா, சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் வர்றாங்க. அதுவும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்து 1500 ரூபா மாதம் தர்றாங்க. அந்த அமௌண்ட் கேட்கலாம். ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சருடைய பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோ 1800 கொஸ்டின். ஸோ 1500 கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து திருநங்கைகளுக்கான விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2021 கிரேஸ் பானு, ஏற்கனவே கேட்ட கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ 2022 மரளிமா முரளிதரன், 23 ஐஸ்வர்யா, 24 சந்தியா தேவி, 25 பாருங்க இதான் ரீசெண்ட் பொன்னி ரேவதி. இவங்க 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து எவ்வளோ கொடுப்பாங்க அமௌண்ட் பார்த்தோம்னா, விருதுக்கு 1 லட்ச ரூபா காசோலை கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் இவங்களுக்கு செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுவோங்கிறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா புதுமை பெண் 5 தடவை கேட்டாச்சு, 5 கொஸ்டின் வந்துருச்சு. தமிழ் புதல்வன் இதுவரை கேட்கல. எங்கே தொடங்கி வைக்கப்பட்டது, தேதி எல்லாத்தையுமே கேட்க போகிறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா 3ஆம் பாலினத்தவர் திருநங்கைகளுக்கான தங்கும் இல்லம் அரண் அப்படிங்கிற பேரில் தங்கும் இல்லங்கள் ஆரம்பிக்க போகிறாங்க. 2 இடத்துல. எங்கன்னு பார்த்தோம்னா சென்னை மற்றும் மதுரை 2 இடத்துல ஆரம்பிக்க போகிறாங்க. முக்கியமான ஒரு ஃபேக்ட், அரண் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பாருங்க 50 திருநங்கைகள் காவல் படையில் சேர்க்கறதுக்காக இருக்காங்க. அப்புறம் முக்கியமான திருநங்கைகள் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை யாருன்னா நர்த்திகை நடராஜன். அடுத்து முதல் முறையாக லோக் அதாலத் நீதிபதி பதவிக்கு ஜோயிதா மோண்டல். அடுத்து காவல் உதவி ஆய்வாளர், ஸ்கூல் புக்கில் இருக்காங்க, பிரித்திகா யாசினி. அடுத்து முதல் திருநங்கை வழக்கறிஞர்னா சத்யஸ்ரீ சர்மிளா. அடுத்து கருப்பு மலர்கள் அப்படிங்கிற புத்தகம் காமராசர் எழுதினது. இதுல அவர் கருப்பு மலர்கள்னு சொல்றது நீக்ரோக்களை, திருநங்கைகளை என்னன்னு சொல்லுவார்னா காகித பூக்கள்னு சொல்லுவார். அது யூனிட் 6ல நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ காகித பூக்கள் என்று காமராஜன் கருப்பு மலர்கள் புத்தகத்தில் யார் சொல்றான்னு கேட்டா திருநங்கைகள் சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட். அடுத்து இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போயிடுவோம். இந்தியாவின் முதலாக 3ஆம் பாலினத்தவர்களுக்காக ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. முதல்ல பென்ஷன் 40 வயசு அப்படிங்கிறது. அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். தமிழகத்தில் 3ஆம் பாலினத்தவர் தம் ஓய்வூதிய திட்டத்தின் பயனாளிகளின் வயது வரம்பு எவ்வளவு? 40 வயசுக்கு மேல. தென் 3ஆம் பாலின நலவாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம், ஆன்சர் தப்பா கொடுத்திருக்காங்க, முதல் மாநிலம் தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டினை பாருங்க. 3ஆம் பாலின நலவாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா கிடையாது. அடுத்து ஏப்ரல் 2008 இந்த கண்டம் நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகள் நிறைவு செய்வதற்கான முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. எஸ், அது கரெக்ட். அடுத்து வருவாய் உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற தேவைகளை திருநங்கைகள் சமூக பாதுகாப்பு வாரியம் நிறைவு செய்கிறது. கரெக்ட். திருநங்கைகளின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய என்ன செய்யலாம் என்று விவாதிக்க சமூகத்தின் பல்வேறு பிரிவினரையும் தனியார் துறையினரையும் இப்படி ஒரு இது கிடையாது. ஸோ 3 வராது, 1 and 2 கரெக்ட். அடுத்தது பார்த்தோம்னா திருநங்கை நலவாரியம் எந்த டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் வரும்? சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அவ்வளோதான் கேள்வி. ஸோ சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை. அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, விருது கேட்டிருக்காங்க. இப்போ அது கரண்ட்ல 2021 விருது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அனௌன்ஸ் பண்ணது ஏப்ரல் 15. 2021 பார்த்தோம்னா கிரேஸ் பானுக்கு விருது கொடுத்தது தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்கான ஆற்றிய சேவைக்கு சிறந்த 3ஆம் பாலினத்து விருது யாருக்குன்னா கிரேஸ் பானு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சத்யஸ்ரீ சர்மிளா. இப்பதான் நம்ம அந்த ஃபேக்ட் பார்த்தோம். அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம். 3ஆம் பாலினத்தவருக்கு தமிழ்நாட்டில் எந்த உதவி வழங்குவதில்லை, அவங்களுக்கு திருமண உதவி வழங்குவதில்லை. மற்றபடி கல்வி, பயிற்சி, பினான்சியல் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பாருங்க, வயசு ஏற்கனவே கேட்டது ரிப்பீட்டட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் அவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ 1500 ரூபா. இப்போ கேட்டால் இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில். தேங்க்யூ.